செங்கலடி மக்களின் ஆகாரம் எப்படி குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்க. சொல்லி வேலையில மரவள்ளி கிழங்கு போடுறோம். இந்த மரவள்ளி கிழங்கு கூனி தூள் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆற்றச்சு குழம்பையும் விட்டா. வணக்கம் அன்புறவுகளே, பாடுமியின் சேனலினூடாக நான் ஜஸ்டின் பால். இன்றைய தினம் பிக்கரிங் நகரில் ஒரு பார்க்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற மட்டக்களப்பு செங்கலடி மக்களின் ஒன்று கூடலுக்கு தான் வந்திருக்கிறேன். உண்மையிலே செங்கலடி ஒன்று கூடல் என்றா அது விசேஷம். அவர்களுடைய பாரம்பரிய உணவுகள் இப்படியான நிகழ்வுகளில் பரிமாறப்படும் அந்த நிகழ்வுகளோடு தான் நீங்கள் இணைந்திருக்கீங்க. வாங்க செங்கலடி மக்களின் ஒன்று கூடலில் என்னென்ன சிறப்பம்சம் இருக்கின்றதை பார்க்கலாம். தலைவர் எங்களுடைய இமானுவேல் அண்ணன் பாருங்க, பாபிக்கு போட்டு கொண்டிருக்கிறார். வணக்கம் இமானுவேல் அண்ணன். சகோதரர்களாக இணைந்து இந்த பாபிக்கு மட்டுமில்லை இந்த நிகழ்வையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க இமானுவேல் அண்ணன். பாபிக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. செங்கலடி மக்கள் ஒன்றியம் கனடா பாருங்க, அவங்களோட மதிய ஆகாரம் தான் சாதாரண சோறு கறியோட ஸ்பெஷலாக இது என்ன மிரக்கறி, இது இறைச்சி போட்டு ஆகியிருக்கு. மட்டன் கறியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சுவையில் சமைச்சு வந்திருக்காங்க. இது ஒரு மட்டன் கறி. இந்த மட்டன் கறியும் டேஸ்ட் பண்ணுங்க பால. செங்கலடி மக்கள்ன்ற மட்டன் அதுவும் ஒரு வித்தியாசமான குழம்பு. அதோட என்ன இறைச்சி இருந்தாலும் என்ன சொல்றது காம்பினேஷன், கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. அதோட சிக்கன் இருக்கு, சிக்கன் எடுங்க. சிக்கன் கறியை மறந்துட்டீங்க. தரமான செங்கலடி மக்களின் சிக்கன் கறி இந்த மாதிரி இருக்கா. இவருங்கய்யா சொதியா இதை மறந்தாலே இதை மறக்கக்கூடாது. மட்டக்களப்பு மக்களோட சாப்பாடுல இந்த சொதின்றது தவிர்க்க முடியாத ஒன்று பாருங்க. அந்த மாதிரி இருக்கு. அதோட போஞ்சி வெள்ளைக்கறி பிளேட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. இது பருப்பு இல்லாம சாப்பாடா என்ன? செங்கலடி மக்களின் ஆகாரம் எப்படி குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்க. ஆட்டிறைச்சிலிருந்து கோழி இறைச்சிலிருந்து அவ்வளவு மிரக்கரையும் இருக்கு. எங்களோட ஊர் மிரக்கரை அவ்வளவு என்னென்ன விசுவனன் இப்ப மதிய ஆகாரம் சாப்பிட்றது என்ன சொல்லுது ஆகாரம் அந்த மாதிரி இருக்குது. இமானுவேல் தயாரிப்புல ஒவ்வொரு முறையும் நாங்க வாரினாங்க. ஆட்டிறைச்சி கறி, ஊர் கத்தரிக்காய், பருப்பு கறி, வைத்தங்காய். அது மட்டுமா ஊர்ல எப்படி சமைப்பாங்களோ அதே விதமாக இருக்கு. அந்த மாதிரி காட்டுறது அது ஊர் தூள் தானே. தூளுக்கு மட்டுமில்லை, இறைச்சி நல்லா தான் விசுவன் சொல்லி வேலை விசுவனன் சாப்பிட்டு சும்மா பழம் அடிக்கிறாரா? ஆனா விசுவனை இதை விட 3 மடங்கா தருவார் இப்ப கல்முனை ப்ரோக்ராம்ல. சும்மா ஆடு நின்று கத்தும் சுட சுட. நீங்க 2 பேரும் 3 பேரும் ஒரே பேட்ச். 3 பேரும் ஒரே பேட்ச். என்ன ஸ்கூல்ல 2002 என்ன 2002 83 பிறந்த நீங்க இல்லையே. மதிய ஆகாரம் நிறைய பெற்றோடனே பாருங்க அதிகமான பழங்கள் இருக்குங்க. மக்கள் அதை பெற்றுக்கொள்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு ருக்ஸான் பழம் பழது பக்கத்துலேருந்து அவ்வளவு பழத்தையும் ரசிக்க. செங்கலடி ஒன்று கூடல் இடம்பெற நேரத்தில் ஒரு விசேஷம், ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறவங்க பேர் என்ன? விஷாலினி பிறந்த நாளை கொண்டாடுறா. அப்போ உங்களோட சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்துறேன். மட்டக்களப்பு செங்கலடி மட்டக்களப்பு பொதுவாக மக்கள் என்றாலே இந்த கிழங்கு பொரியல், மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்பவும் எந்த ஒரு நிகழ்வுலையும் இருக்கும். அந்த மாதிரியா ஆயத்தமாகுது. அந்த மாதிரி பொறி விட்டுருக்கேன் நான். சரி, நல்ல மாக்கலங்க சொல்லி வேலை. செங்கலடி விளையாட்டு என்னது? மரவள்ளி கிழங்கு பொரியலுக்கு என்ன தூள் இருக்கு இமானுவேல் பாரு? கூனி தூள். சும்மா மரக்கறிக்கு கூனி போடாம இருக்கு. சும்மா இதை போட்டு ஒரு மிக்சிங் கொண்டு தருவாங்க. சொல்லி வேலை இல்லை. கிழங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. சும்மா மா கிழங்க அதுக்கு அண்ணன் ஒரு மிக்சிங் கொண்டு போட போறார். கூனி தூள் பாருங்க, சட்டப்படி இருக்கா தரமா போடுற. கிழங்கு பொரிய முதலே லைன் வந்துட்டா. செங்கலடி கனடா ஒன்று கூட சுட சுட
சும்மா முறுவல் சத்தத்தோட மரவள்ளி கிழங்கு பொரியல் மிக்சிங் பாருங்க, வெங்காயம் தயாராகுது. இந்த பாருங்க, மரவள்ளிக்கு தான் வியாபாரம் கூட. இந்த மரவள்ளி கிழங்கு கூனி தூள் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆட்டிறச்சி குழம்பையும் விட்டா சும்மா சொல்லி வேலையில். அதுக்கு மேலே பாருங்க, செங்கலடி மக்கள் ஈரல் கறியும் விடுங்க, அதையும் சூப்பராக இருக்கும். சா, மரவள்ளி கிழங்கு பொரியலுக்கு ஈரல் கறியா? இந்த மாதிரி ஒரு மரவள்ளி கிழங்கு தரமான ஒரு பிளேட்டை வந்து ஊரில் தான் நாங்கள் சாப்பிடலாம். அப்படி ஒரு பிளேட்டை வந்து நட்பு எங்களோட நண்பன் போட்டு வந்திருக்கான். ஆட்டு ஈரல் குழம்பெல்லாம் போட்டு கூனி எல்லாம் சொல்லி வீரல் அந்த மாதிரி இருக்கு. இங்கே வந்தாலும் ஊர் சாப்பாடை சாப்பிட்றோம். சாப்பிடுங்க நட்பு. வா ப்ரோ. ஓ ஆஹா, எப்படி ஒரு சாப்பாடு. ஆட்டிறச்சி ஈரல், அதோட மரவள்ளி கிழங்கு பொரியல் கூனி தூளோட. ப்ரோ எடுங்க. அப்படி இருக்கு நம்ம ஊர்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கா? செங்கலடி மக்கள், செங்கலடி மக்கள் ஒன்றியம் கனடாட தேநீர் தயாராகிட்டு பாருங்க. சும்மா அந்த மாதிரி மில்க் மை டீ ஒன்று. ஷா அக்கா, நீங்கள் இங்கே ஒரு கடை ஒன்று போடலாம் முடியும். ஸ்பெஷல் உங்களுக்கு விளம்பரம் நாங்கள் வரோம். பாருங்க டீயை, சும்மா டீ இல்லை ஷா சொல்லி வேலை இல்லையா? அந்த மாதிரி டீ உண்டா? என்ன மலபார் டீயை விட கூடவா இருக்கு செங்கலடி டீ? அது காணும். சும்மா தரமான டீ. செங்கலடி மண்ணின் வீர தமிழர்கள் கயிறெழுத்தலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. கயிறெழுத்தல் பாருங்க, இரு அணிகள் ரெடி ஆயிட்டு கயிறெழுத்தலுக்கு. ஊர்ல ஒரு நாளும் இழுத்தது இல்லை. கனடாவில் சிவர்வன் கனடாவில் வந்து இழுக்கிறீங்க, இழுத்து பார்ப்போம் வேணே. செங்கலடி மக்கள் இந்த கயிறெழுத்தல் பாவம். வருது 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 இழுத்து விட்டாங்க பாருங்க. இறுதி போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. கயிறெழுத்தல் செங்கலடி மக்கள் மன்றம் கனடா. வெற்றி பெற்ற அணி, இந்த அணிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சுவாரஸ்யமான விளையாட்டுகள்லையும் பிள்ளைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சாக்கோட்டம் அடுத்ததா.